அதுக்குத்தான் சொன்னேன் போய் உங்க மகன் கூட ஊசி போட்டு வாங்கன்னு. கேட்க மாட்டீங்களே. இருக்கட்டுமா, பரவாயில்ல, இருமல் தானே, தண்ணி குடிச்சா சரியா போகுமா? இப்படி சொல்லிட்டே இருங்க, கடைசியில இருமல் வந்து காய்ச்சல் ஆயிர போகுது. அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுமா, நான் மாத்திரை போட்டிருக்கேன்ல. சொல்றத கேட்கவும் மாட்டேன்றீங்க, ஏன்னா அப்படி பண்றீங்களோ தெரியல. சரி, சேலை எடுக்க கிளம்பலையா? அதை ஏன் தான் கேக்குறீங்க? சரவணனுக்கும் ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்கா, உங்களுக்கும் இப்படி உடம்பு சரியில்லாம இருக்கு. உங்களை மட்டும் தனியா வீட்லயும் விட்டுட்டு போக முடியாது. அதனாலதான் நாளைக்கு போவோன்னு சொல்லிட்டேன். என்னம்மா நீ இப்படி நல்ல காரியத்தை தள்ளி போடலாமா? அதனால என்னத்த, நாளைக்கு நல்ல நாள் தான். இன்னைக்கு கூட செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் வருவான்னு சொல்லுவாங்க. அதுக்கு நாளைக்கு போய் நாங்க எடுத்துட்டு வந்துடுறோம். நாள் கிழமை என்னம்மா, நல்ல நாளா பார்த்து போனா சரிதான். அதுக்குத்தான் அத்தை நாளைக்கு போவோன்னு சொல்லியாச்சு. அத்தாததுக்கு அஸ்வின் வேற தென்றல் ஆஸ்பத்திரி கூட்டு போறியா? இந்த பிள்ளை வேற அப்படி சேலை எடுக்கணும் இப்படி சேலை எடுக்கணும்னு சொல்லி இருந்துச்சு. இன்னைக்கு அந்த பிள்ளை விட்டுட்டு போனா அந்த பிள்ளை மனசு கஷ்டப்படும் பாத்தீங்களா? அதுக்காக மொத்தமா யாருக்கும் கஷ்டம் இல்லாம நாளைக்கு போவோன்னு சொல்லியாச்சு. ஓஹோ அப்படியா, சரித்தா சரித்தா. உன் மருமகளுக்காகத்தான் அப்ப நாளை தள்ளி போட்டிருக்கேன். அப்படிலாம் இல்லத்த, எல்லாத்துக்கும் நாள் தோது வரணும்ல, அதுக்காகத்தான். சரிம்மா. தென்றல் சீக்கிரமா வாமா, நேரம் ஆயிடுச்சு. ஆஸ்பத்திரி கிளம்பியாச்சா? ஆமாமா. தென்றல் வந்துட்டேன் அத்தை. என்ன ஆச்சு? என் மருமக ஏன் இப்படி வாடி போய் கிடக்கு? அது ஒண்ணும் இல்லம்மா, அவளுக்கு அடி வாங்கணும்னு தோணுது போல. சும்மா அப்புறம் என்ன, ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொன்னா அவளுக்கு வலிக்குது, சேலை எடுக்க போகணும்னு சொன்னா சந்தோஷமா போவா. சத்தம் போட்டுட்டே இருக்க. என்னம்மா, காலையில இருந்து படிச்சு சொல்லிட்டு இருக்கேன், கிளம்புன்னு இவ்வளவு நேரம் ஆச்சு கிளம்புறதுக்கு. ஊசி வேற போடணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பயந்துட்டு தானே இப்படி கிளம்பாம இருந்த? இல்ல அடி வாங்கிருவ தென்றல். மாசமா இருக்க பிள்ளை ஏன்டா அப்படி கஷ்டப்படுத்துற? என்ன பாட்டி, இன்னைக்கு ஊசி போடணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு தான் செக்கப் வேற. இந்த அன்னைக்கு போனா தானே கரெக்டா இருக்கும். நாங்களும் என்ன அந்த காலத்துல ஊசி போட்டோமா இல்ல மாத்திரை தான் திண்டாம வீட்டுல இருக்கிறத திண்டுவிட்டு நாங்க வாட்டுக்கு குத்துக்கள் கணக்கிட்ட தான் இருந்தோம். இப்பதான்டா அந்த வேலை பார்க்க கூடாது இந்த வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. அப்பெல்லாம் நாங்க எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் இருந்தோம். உங்க அம்மாவே கூட ஆஸ்பத்திரிக்கே போகலையே, கேட்டு பாரு. அது வேற இது வேற பாட்டி. இப்ப இருக்க காலம் வேற, இப்ப இருக்க காலம் வேற. இந்த காலத்துல நீங்க அது இதுன்னு சாப்பிட்டு நல்லா தெம்பா இருந்தீங்க. இப்ப இருக்க காலத்துல இருக்க பிள்ளைங்க எதை சாப்பிடுதுங்க? ரெண்டு களியதை திண்டு விட்டு உடம்புல எந்த தெம்புமே இல்லாம இருக்கு. அதனாலதான் மாசமாயிட்டா உடனே ஊசி போடணும் மாத்திரை சாப்பிடணும்னு சொல்றாங்க. அவங்க சொல்றது சரிதானே? அவங்க சொல்றதுல எந்த தப்பும் இல்லையே. ஆமாத்தா, அவன் சொல்றதும் சரிதான். அத்தை எனக்கு ஊசி வேண்டாம் சொல்லுங்க, அதுக்கு நான் மாத்திரை கூட சாப்பிடுறேன். என்கிட்ட அடிதான் வாங்கிட்டு போற தெரியுது நல்லா. ஏன்ட்ட ஊசி வேணாம்னு சொல்ற? ஊசி போட்டா உனக்கும் குழந்தைக்கு தானே நல்லது. உன்னோட ஊசி போடுறேன்னு சொன்னியடா. இல்லம்மா, வேற ஒருத்தருக்கு ஊசி போடுறத இவளுக்கு மாத்தி ஊசி போட வந்தாங்க. நல்ல வேலை ஊசி போடல. அதுக்குத்தான் அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டா. இன்னைக்கு நிஜமாவே ஊசி போட போறாங்க. என்ன ஆர்ப்பாட்டம் பண்ண போறான்னு தெரியல. டாக்டர் வேற என்ன சத்தம் போடுறாங்க, இவ்வளவு பெரிய பிள்ளையா இருக்கு, சின்ன பிள்ளை கணக்கா இன்னும் ஊசி போடுறதுக்கு பயப்படுதுன்னு. உங்க பண்டாட்டி ஒன்னும் பச்சை குழந்தை இல்லை, இப்படி ஊசி போடுறதுக்குலாம் பயந்துட்டு இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லி என்னைய சத்தம் போடுறாங்க. நான் என்ன பண்றது? என் மூஞ்சியை கொண்டு போய் எங்க வைக்கிறது? என்னால யாரும் அசிங்கப்பட வேணாம், நான் ஊசி போட்டுக்கிறேன். தெரிஞ்சா சரிதான். சரிதா, கவலைப்படாம போயிட்டு வா. சரிங்க, நீங்களும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பார்த்து நல்ல சிலையை எடுத்துட்டு வாங்க. நாங்க இன்னைக்கு போறோம், நாங்க இன்னைக்கு போலையே. என்னத்த சொல்றீங்க? இன்னைக்கு போலையா? ஆமாமா, இன்னைக்கு போல, நாளைக்கு தான் போறோம். ஐயா ஜாலி. இப்ப மட்டும் எங்கிட்ட இருந்தே உன் முகத்துக்கு சிரிப்பு வருது. எங்க என்ன விட்டுட்டு நீங்க மட்டும் போயிட்டு வந்துறீங்களோன்னு நினைச்சேன். நல்ல வேலை நாளைக்கு தான் போறேன்னு சொல்றீங்க. எனக்காக பார்த்தே? ஆமாத்தா, உனக்காகத்தான். நீ தான் கஷ்டப்படுவேல, சேலை எடுக்க போறோன்னு ஆர்வமா இருந்த. உன்னை விட்டுட்டு போனா எப்படி? அதனாலதான் நாளைக்கு போவன்ட்டு பிளானையே மாத்தி விட்டாங்க. ஐயோ என் செல்லாத்தா, நீங்க எனக்காக எப்படிலாம் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலத்தா. உனக்காக மட்டும் இல்லத்தா, பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, சரவணனுக்கு ஏதோ முக்கியமான வேலை வேற இருக்கா. அதனாலதான் எல்லாருக்கும் என்னைக்கு தோது இருக்கோ அன்னைக்கு போவோம்னு சொல்லியாச்சு. அதனாலதான் நாளைக்கு போவோம்னு முடிவெடுத்தாச்சு. ஓ அப்படியா, சரித்தே. இப்ப சந்தோஷமா ஊசி போட்டுக்கிறவியே? போடுவேன், 50 ஊசி கூட போடுவேன். அதான பார்த்தேன். இப்ப மட்டும் உனக்கு ஊசி போடுறதுக்கு வலிக்காதே? வலிக்காது. என்ன மனுஷடி நீ? இவ்வளவு நேரம் அப்பாவே மூஞ்ச சோகமா வச்சிருந்த, இப்ப மட்டும் மூஞ்சி 1000 வாட்ஸ் பல்பு கணக்கு பளிச்சுன்னு எரியுது. அதெல்லாம் அப்படித்தான். சரி வா, ரொம்ப நேரமா நின்று பேசிட்டே இருக்கோம், லேட் ஆயிருச்சு. சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம். சரிக்கா, கிளம்புறோம். சரிங்கப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பார்த்து கூட்டு போடா. சரிம்மா, பார்த்து கூட்டு போறேன். பார்த்து பத்திரமையா. ரோட்ல மேடு பள்ளலாம் இருக்கும், பார்த்து கவனமா கூட்டிட்டு போய் கவனமா கூட்டிட்டு வா. சரி பாட்டி. சரி வா தென்றல், போலாம். சரி. என்னதான் ஒரு பிள்ளைக்கு அம்மா அப்பா ஆக போறதா இருந்தாலும் இன்னும் சின்ன பிரச்சனமாவே இருக்குங்க ரெண்டும். நீயும் அப்படித்தானே இருந்த அஸ்வின மாசமா இருக்கத்துல. நீ சின்ன திரிசுக்கு அப்படித்தான் இருக்கும். கல்யாணம் ஆகி 3 மாசத்துலயே இருந்தா மாசம் ஆயிருச்சு. 1 வருஷம் 2 வருஷம் ஆனா கூட தெரியாது. இப்பதானே கல்யாணமே முடிஞ்சிச்சு. ஆனாலும் இந்த வாரம் யாருக்கும் அவ்வளவு சீக்கிரமா கிடைச்சிடாது. ஆனா நம்ம குடும்பத்துக்கு கிடைச்சிருக்கு.
அதுவும் சரிதான் தே. எத்தனையோ பேரு கோயில் குளம் ஆஸ்பத்திரி ஆலமரம் அரச மரம்னு சுத்திட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் இந்த பாக்கி அவ்வளவு சீக்கிரமா கிடைக்க மாட்டேங்குதுல. ஆமாத்தா, நம்ம பிள்ளைங்களுக்கு அவ்வளவு சீக்கிரமா கிடைச்சிருக்கு. அதான் கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருக்குங்க. நீ குழந்தை பிறந்தா போக போக சரியாயிரும். அதுவும் சரிதான் தே. அம்மா பூமாரி எங்க? பூமாரி தான் ஸ்கூலுக்கு போயிட்டாளே. போயிட்டாளா? பிள்ளைய பார்க்கவே இல்ல. ஆமாத்தா, அவ ஏதோ ஸ்பெஷல் கிளாஸ்னு வேமா போயிட்டா. சரி சரி. எங்க போயிட்டா அவ? மலர், நான் கிளம்பிட்டேன், கொஞ்சம் சீக்கிரமா வாயேன். நீங்க கிளம்புங்க, கிளம்பாம கூட இருங்க. அதனால எனக்கு என்ன? என்னது கிளம்புங்க கிளம்பாம இருங்கவா? ஏ வா மலர். என்னால வர முடியாது. ஓஹோ, பிளான மாத்தினதுனால கோவம் வந்துருச்சோ அம்மாவுக்கு. ஏ வாடி, நான் கிளம்பணும். கிளம்புங்க, சந்தோஷமா உங்க வேலையை பார்த்துட்டு வாங்க. இப்படி சொன்னா என்னடி அர்த்தம்? வாடி செல்லாம். இந்த செல்லங்கில்லாம் சும்மாதான், கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. அந்த உங்க வேலையை பார்க்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன வந்துச்சு? யாருக்கு அக்கறை இல்ல? அக்கறை இருக்க வேண்டியவங்களுக்கு தான் அக்கறை இல்ல. என்ன தாண்டி நீ சொல்ல வர? நான் எதுவும் சொல்லல, நீங்க தாராளமா உங்க வேலையை பார்த்துட்டு கிளம்பலாம். இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? ஆனா இன்னைக்கு போவேனா சொன்னேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு இந்த விஷயம் கெட்டதே உங்களாலதான். அப்படியா? இன்னைக்கு நீங்க சேலை எடுக்க போனோம்னா தென்றல் வரமாட்டா. சரியா? உனக்கு ஓகேவா? சும்மா உங்க மேல தப்ப வச்சுட்டு அடுத்த ஆள சொல்லாதீங்க. என்றால் எதுக்கு வரமாட்டா? ஏன்னா இன்னைக்கு தென்றலுக்கு ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருக்கு, செக்கப்புக்கு. இன்னைக்கு செக்கப்புக்கு போகலன்னா குழந்தை எப்படி இருக்கு என்ன செய்யுதுன்னு செக் பண்ண முடியாதுல்ல, டாக்டர் வைவாங்கல்ல. அதனாலதான் நாளைக்கு போவோன்னு சொல்லிட்டாங்க அம்மா. என்னால ஒன்றும் இல்லை. அதான் இன்னைக்கு நீங்க முன்னாடி போங்க, நான் என்னோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரமா வந்துடுறேன்னு சொன்னானா இல்லையா? சொன்னீங்கதான். அப்புறம் என்னடி, என் மேல என்ன தப்பு இருக்கு? தென்றல் வரணுமா வேணாமா? வரணும் தான். பின்ன எப்படி போக முடியும்? அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றதுக்கே ஒரு நாள் ஆயிரும். அந்த செக்கப்பு இந்த செக்கப்புன்னு வேற சொல்லுவாங்க. கூட்டமா வேற இருக்கும் ஆஸ்பத்திரியில. அதுக்காகத்தான் அதை நினைச்சுதான் அம்மா நாளைக்கு போவோம்னு சொல்லியிருக்காங்க. போதுமா? இருந்தாலும் எல்லாம் உங்களாலதான். என்னடி கொடுமையா இருக்கு? கொடுமையாத்தான் இருக்கும். அடியே, கோவப்பட்டா கூட அழகாத்தான் இருக்க. சும்மா ஐஸ் வைக்காதீங்க. வேலைக்கு கிளம்பணும் தானே சொன்னீங்க, கிளம்புங்க. கிளம்பவா? கிளம்பலாம். ஐஸ் வைக்கிறதுக்காக சொல்லல, நெசமாதான் சொல்றேன். கோவத்துல கூட நீ அழகா தாண்டி இருக்க. என்ன மேடம்க்கு வெக்க வந்துருச்சா? ஏச்சே, அதெல்லாம் இல்ல. ஒய் சொல்லாதடி, அங்கிட்டு திரும்பி சிரிக்கிறதானே? ஆமா. தெரியண்டே உன்னை பத்தி. கையை எடுங்க. நீ திரும்ப நான் எடுக்கிறேன். கையை எடுங்க மாமா. இதுதான் நீங்க பாக்குற முக்கியமான வேலையா? ஆமா, இதை விட முக்கியமான வேலை வேற எதுவும் இருக்கா என்ன? சரி கிளம்புங்க. லேட் ஆயிடுச்சுன்னு தானே என்ன கூப்பிட்டீங்க? லேட் ஆயிடுச்சுதான். நீ இப்படி கண்ணு முன்னாடி அழகா வந்து நிக்கத்துல எனக்கு எங்கேயும் போக மனசே வரமாட்டேங்குதே. அப்படி என்னதான் முக்கியமான வேலை உங்களுக்கு? நான் ஒரு டாக்டர், எனக்கு 1008 வேலை இருக்கும். சரிங்க டாக்டர், நீங்க கிளம்புங்க. இத கூட புரிஞ்சுக்கலன்னா நீ என்ன டாக்டர் பொண்டாட்டி? டாக்டர் பொண்டாட்டி சரியில்லை. ஓஹோ, அதுக்கு என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்னா தண்டனை கொடுக்கணும். நான் என்ன தப்பு பண்ணேன்? தப்பு பண்ணலைனாலும் தண்டனை கொடுக்கப்படும். என்ன தண்டனை? ஒரு கிஸ் கொடுக்கணும். சரியான ஆள்தான் நீங்க. இதுக்கு தான் நீங்க கூப்பிட்டா வரவே கூடாது. நான் கூப்பிட்டா வரக்கூடாதா? வந்துதான் ஆகணும். என்ன, நான் கொடுத்த தண்டனை சரிதானே? சரியில்லை. சரிதான். இல்ல, உங்க நினைப்ப எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. எங்க போனாலும் சுத்தி சுத்தி ஓங்கிட்டே தான் வரும். இப்ப கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. முடியாது. நீங்க எப்படித்தான் சும்மா சும்மா ஏமாத்தி என்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிக்கிறீங்க? எல்லாத்தையும்னா? எல்லாத்தையும் தான். இன்னைக்கு நான் ஏமாற மாட்டேன். அதையும் பாத்துருவோம். மாமா, ரொம்ப மோசம். சீப்பாங்க. ஏ மலர் நில்லடி. போங்க. எங்க வா ஒரு நிமிஷம். நான் வரமாட்டேன். சும்மா சும்மா என்னை ஏமாத்துறீங்க. சரி வாடி, இனிமே ஏமாத்த மாட்டேன். நான் வரமாட்டேன். உனக்கு ஒண்ணு வச்சிருக்கேன், வேணும்னா வா. எனக்கு எதுவும் வேண்டாம். சரி வேணாட்டி போ. ஆஸ்பத்திரியில ஒரு நர்ஸ் வேலை பாக்குறாங்கல்ல, அவங்களுக்கு கொடுத்துறேன். கொடுப்பீங்க கொடுப்பீங்க. ஏன் கொடுக்க மாட்டீங்க? இப்ப எதுக்கு நீ வந்த? நீ தான் வரமாட்டேன்னு சொன்னியா இல்லையா? நீ செஞ்ச காரியத்துக்கு அப்புறம் என்ன பண்றது? நான் என்ன அப்படி பெரிய தப்பா பண்ணிட்டேன்? சின்ன தப்பு தானே பண்ணேன்.
பேசினா என்னடி பண்ணுவ? சும்மா இருங்க. இப்ப எதுக்கு பக்கத்துல வரீங்க? தள்ளி போங்க. ஏய் ஏன் இப்படி தள்ளி விடுற? அதெல்லாம் பக்கத்துலயே விடக்கூடாது. ம்ஹும். வேண்டாம் மாமா, தள்ளி போங்க. போக முடியாது. இன்னைக்கு நீங்க வேலைக்கு போன மாதிரி தான். அதை நான் பார்த்துக்கிறேன். என்ன பாக்குறீங்க? உன்னதான் பாக்குறேன். உன் அழக ரசிக்க. வர வர டாக்டர் மாமா சரியில்லை. சரியில்லைதான், என்ன பண்றது? உன்னை பார்த்தா எதுவுமே சரியில்லாம போயிருது. போகும் போகும். ஐயோ 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 ஐயோ, என்னாச்சு? இவ்வளவு அழகா இருக்கியடி. சும்மா இருங்க மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. அட அட அட, இத பாக்குறதுக்கு கண்கள் கோடி வேணுமே. ஜில்லு, நீ எப்ப இங்க வந்த? ஐயோ, என்ன மலருது? என்ன வளருதுன்னா எல்லாம் உங்களோட தான். பேசாம உங்க வேலையை பார்த்துட்டு கிளம்பிருந்தீங்கன்னா இதெல்லாம் தேவையா? இப்ப பாருங்க, சத்தம் போட்டு ஊரையே கூப்பிடுறா. அழாத ஜில்லு, அழாதடி செல்லம். இல்ல ஜில்லு, அழாதடி. அத்தை உனக்கு மாமா வரத்துல சாக்லேட் வாங்கிட்டு வர சொல்றேன். வச்சுக்கிறவா. என்ன மாமா அதெல்லாம்? இல்ல அழுகாதம்மா, உனக்கு மாமா வரத்துல ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். ஐயோ, இப்ப என்ன மலர் பண்றது? ஐயோ, குட்டி பிள்ளைன்னு நினைச்சா இப்படி ஊரையா கூட்டுறாளே. இல்ல அழுகாதம்மா, உனக்கு மாமா உருகாத ஐஸ் வாங்கிட்டு வரேன். சபா, அழுகைய நிப்பாட்டிருச்சு ஒரு வழியா. பாருங்க, எல்லாம் உங்களால, உங்க சேட்டையால தான். நான் என்ன கனவாடியே கண்டேன் இப்படி எல்லாம் வந்து நிக்கும்னு. ஜில்லு, நீ இங்கேயா இருக்க? நேரம் அழுகிற சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு. சரிப்பா பாரு, வாப்பாலாம். இது ரெண்டு என்ன இப்படி நிக்குது? ஜில்லு, என்னடி பண்ண? அது மட்டும் இல்லாம அழுக சத்தம் வேற கேட்டுட்டு இருந்துச்சு. அழுதியா? எதுக்கு? என்னடி உங்க அத்தை அழுகலன்றா, நீ அழுதன்ற? யார சொல்றத நம்புறது? முட்டிக்கிட்டு இருந்தாங்களா? போட்டு கொடுத்துட்டாலே. ஏய் மருமகனே, ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்ன, கிளம்பல நீ? கிளம்பணும் அத்தை, எனக்கு எதுவும் வேலை இல்ல. வேலை இருக்கு சித்தி. ஜில்லு, வா போலாம். சொல்லு ஜில்லு. என்னடி கொடுமை? ஜில்லு, என்னடி இது? யாரு உனக்கு இதெல்லாம் சொல்லித்தரா? அப்படி பாவி, எப்படி போய் சொல்றான்னு பாரு. எனக்கு இதுதான் வீட்டுல வேலையா? போய் சொல்றடா, நான் சொல்லி கொடுக்கல. அது நீ என்ன முட்டுனாத்தான் உனக்கு கொம்பு முளைக்கும்னு சொன்னேன். இதுக்கு மேல இவ்வளவு வச்சிருந்தேன், என் மானத்தெல்லாம் வாங்கிடுவா. நான் கிளம்புறேன். அது மட்டும் இல்ல, நீங்க ஏதாச்சும் ரொமான்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ரூம் கதவை பூட்டிக்கங்க, இல்லைன்னா எலி புகுந்தம்மா நீ புகுந்துருவா. அப்புறம் எதையாச்சும் பார்த்துபிட்டு அத்தை முட்டிக்கிட்டு நிக்குது, மாமா இடிச்சுக்கிட்டு நிக்குதுன்னு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பா. என்கிட்ட சொன்னாலும் பரவாயில்ல, 4 பேர் இருக்கிறதுல சொன்னானா அம்படுத்தேன், நம்ம குடும்பமான கப்பல் ஏறிடும். சிரிப்ப பாரு, சிரிப்ப. உனக்கு சிரிப்பாடி கேக்குது? வா, உன்னை வச்சு ரூமுக்குள்ள பூட்டி வைக்கிறேன். செஞ்சாலும் செய்வடி நீ. உன்னையெல்லாம் நம்பவே கூடாது. எங்க இருக்க எப்படி இருக்கான்னு பாத்துக்கிட்டே தான் தெரியணும். பயப்படாதத்த, சின்ன பிள்ளை தானே, கொண்டியெல்லாம் எட்டாது. ஆமாடா, நினைச்சுக்கிட்டு இருக்க வேண்டிதான். இவ செய்யற சேட்டைக்கு கொண்டிதான் எட்டாம இருக்கு. என்ன பேச்சு பேசுது? குட்டி பிள்ளைங்கன்னா இப்படித்தான் பேசுமா? யாருக்கு தெரியும்? சரி, நான் கிளம்புறேன்.
முன்னாடியே செஞ்சிருந்தா இவ்வளவு அசிங்கமும் அவமானமும் நடந்திருக்காது. நீ வேற ஏண்டி, நான் கிளம்புறேன். பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி. என்னடி சின்னங்களுது? மாமா ஊசி போட்டுதான் ஆகணுமா? போட்டுதான் ஆகணும். ப்ளீஸ் மாமா, எனக்கு எவ்வளவு மாத்திரை வேணா கொடுக்க சொல்லு, ஊசி மட்டும் வேணாம். வீட்டுல வாய்க்கிலேயே பேசுன, இங்க வந்து என்ன ஆச்சு? போடா, என் மேல உனக்கு பாசமே இல்ல. நீ சின்னங்களாலும் சரி அழுதாலும் சரி உருண்டாலும் பிறண்டாலும் எனக்கு ஊசி போட்டுதான் ஆகணும். வேண்டாம். என் செல்லம்ல உன்கிட்ட நான் வீட்லயே சொன்னா இல்லையா? அங்க பாரு, சின்ன பிள்ளை கூட உன்னை பார்த்து சிரிக்குது. போ, எனக்கு வலிக்கும். உனக்கு என்ன ஆபரேஷனா பண்ண போறாங்க? இவனுக்கு நீ ஊசி அதை போடுறதுக்கு உனக்கு வலிக்குமா? அப்போ போன தடவை ரத்தம் எடுக்கிறேன்னு இவ்வளவு பெரிய ஊசி உள்ள குத்தி எடுத்துட்டாங்க தெரியுமா? எனக்கு எப்படி வலிச்சுச்சு. சரி என் செல்லம்ல, எல்லாம் நம்ம குழந்தைக்காகத்தானே. போடா, குழந்தைக்கும் சொல்லி என்ன எல்லாரும் ஏமாத்துறீங்க. யாரும் உன்னை ஏமாத்துறது? சரி, ஊசி வேணாம்னா வா போலாம். குழந்தை எப்படி இருந்தா உனக்கு என்ன? என்னது உனக்கு என்னவா? அப்படி பிச்சிருவேன். அது ஏன் குழந்தை? இப்ப நீ தானே சொன்ன ஊசி போட மாட்டேன்னு. ஊசி போடனா குழந்தை எப்படி நல்லா இருக்கும்? நான் போட்டுக்கிறேன், என் பாப்பாவுக்காக நான் போட்டுக்கிறேன். என் செல்ல பண்டாட்டி. உனக்கு ஊசி போட பயமா இருந்துச்சுன்னா என் கைய பிடிச்சுக்க, சரியா? சரி. உள்ள வாங்க, டாக்டர் கூப்பிடுறாங்க. அத வாரம். வணக்கம் டாக்டர். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க தென்றல்? என் பேரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்காவா? உங்களை மறக்க முடியுமா? போன தடவை வந்து நீங்க பண்ணீங்க பாருங்க ஒரு அலப்புற, ஆஸ்பத்திரியே அலறி போயிருச்சு. என்ன சார், உங்க வைஃப் கிட்ட எல்லாம் சொல்லிதானே கூப்பிட்டு வந்தீங்க? இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லிருக்கீங்கல்ல? சொல்லிருக்கேன் டாக்டர். பயப்பட மாட்டாங்களா? போன தடவையே பிளட் எடுக்கிறதுக்கு உங்க வைஃபை ஏமாத்தி என்னென்ன தாஜா பண்ண வேண்டியது இருந்துச்சு தெரியுமா? இல்லைங்க டாக்டர், இப்ப பயப்பட மாட்டா. சரி, ஓகே. எப்படி இருக்கீங்க தென்றல்? நல்லா இருக்கேன் டாக்டர். எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்ல டாக்டர். ஏன் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கேக்குறாங்க டாக்டர். சரி, ஓகே, படுங்கம்மா, செக் பண்ணிடலாம். சரிங்க டாக்டர். நீங்க கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? சரிங்க டாக்டர். டாக்டர், இவர் என் கூடயே இருக்கட்டுமே. நான் தான் டாக்டர் இன்ஜெக்ஷன் போடத்துல என் கைய பிடிச்சுக்கான்னு சொன்னேன், அதான் பக்கத்துலயே இருக்க சொல்றான். நோ ப்ராப்ளம். இன்ஜெக்ஷன் போடத்துல நான் கூப்பிடுறேன். உங்க ஹஸ்பண்ட் பக்கத்துல இருக்கட்டும், நீங்க அவர் கைய பிடிச்சுக்கலாம். ஆனா இப்ப கொஞ்சம் செக் பண்ணணும் இல்லையா? சரிங்க டாக்டர். சரிம்மா, நான் வெளியே வெயிட் பண்றேன். சரி மாமா, படுக்கிறீங்களா? சரிங்க டாக்டர். என்றால் உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா டாக்டர், எனக்கு என் மாமா தான் எல்லாமே. சரி, ஓகே ஓகே. கொஞ்சம் வலிக்கும், பொறுத்துக்க. சரிங்க டாக்டர். நெக்ஸ்ட் மந்த் ஒரு ஸ்கேன் எடுத்துடலாம். ஓகே டாக்டர். அப்புறம் உங்க வீட்டுல யார் யார் இருக்கா? என்னோட அத்தை, என்னோட மாமா, அப்புறம் மலர், சரவணன் மாமா, பூமாரி, பாட்டி, நானு, என் வீட்டுக்காரு. ஓஹோ, இத்தனை பேர் இருக்காங்களா? சூப்பர் சூப்பர். ஒரே கூட்டு குடும்பமா இருக்கீங்க போல. உங்களை நல்லா பாத்துக்கிறாங்களா என்ன? நல்லா பாத்துக்கிறாங்க டாக்டர், அதுக்கெல்லாம் எந்த பஞ்சமும் இல்ல. சரிம்மா. நர்ஸ், அந்த இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வாங்க. அத வரேன் டாக்டர். அஸ்வின், நீங்க கொஞ்சம் உள்ள வரீங்களா? அத வரேன் டாக்டர். டாக்டர், இன்ஜெக்ஷன் குடுமா. நீங்க கொஞ்சம் அங்கிட்டு திரும்பி படுத்துக்கிறீங்களா? சரிங்க டாக்டர். வேணும்னா உங்க ஹஸ்பண்ட் கைய பிடிச்சுக்கணும். சரிங்க டாக்டர். உன்னை எதிர்பார்த்துதான் என் இதயம் வாழ்ந்ததோ, என்னை அறியாமலே உன்னை அது சேர்ந்ததோ. ஒன்னும் இல்ல, இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. சரிங்க டாக்டர். அவ்வளவு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண தென்றலா இப்ப இவ்வளவு அமைதியா இருக்குது. ஆச்சரியமா தான் இருக்கு. பரவாயில்ல அஸ்வின், நான் சொன்ன மாதிரி உங்க ஒய்ஃபுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சிட்டீங்க போல. ஆமா டாக்டர். இல்லை இனி ஏதும் என்று வாடி நின்ற போதிலே முத்துமணி தேரில் என்னை ஏற்றி வந்து வள்ளலே. டாக்டர். சொல்லுமா. டாக்டர், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அந்த வரேன். என்னம்மா, ரொம்ப வலிக்குதோ? இல்ல, வலிக்கல. பொய் சொல்லாத, வலிக்குது தானே? சரி, சரியா போகும். வலிக்கலான்னு சொல்ற, பின்ன ஏன்டி மூஞ்சி அப்படி வச்சிருக்க? எப்படி வச்சிருக்கேன்? நல்லா தான் வச்சிருக்கேன். இல்லையே, இஞ்சி தானே குரங்காட்டா இருக்கு. என்னது, என் மூஞ்சி அப்படி இருக்கு? அதான் நானும் சும்மா தான் சொன்னேன். இப்ப நான் சொன்னதுக்கு உன் ஃபேஸ் ரியாக்ஷன் கரெக்டா இருக்கு. வீட்டுக்கு வா, உன்னை வச்சுக்கிறேன். தடிமாடு தடிமாடு, என்ன இப்படி கூட்ட வந்து ஊசி போட வச்சுட்டு பல்ல கட்டிட்டு நிக்கிற. இரு, உன்னை வச்சுக்கிறேன். என்ன செய்வ? இனிமே எனக்கு ஊசி போடுற அன்னைக்குலாம் உனக்கு ஒரு ஊசி. எனக்கு எதுக்கு ஊசி போடணும்?
எனக்கு ஊசி போடத்துல நீ பார்த்து சிரிச்சிட்டு நிக்கிறல. இனிமே எனக்கு ஊசி போடுற அன்னைக்கு உனக்கு ஒரு ஊசி. நீ ஊசி போட்டாதான் நான் ஊசியே போட்டுக்கிடுவேன், இல்லைன்னா ஊசியே போட மாட்டேன். இதெல்லாம் அநியாயம் செல்லக்குட்டி. ஹாய் செல்லக்குட்டி, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழு தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டி. அப்படியே பெல் பட்டனை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்க படுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.